வணக்கம் நண்பர்களே. டுடே ஷேர் அனாலிசிஸ்க்கு எடுத்துக்கிற கம்பெனி ஆட்டோ செக்டர்ல இருக்கிற டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் லிமிடெட். இந்த வீடியோல ஃபண்டமெண்டல் அனலைஸ், குவார்டர்லி எஸ்டிமேட், ரிலேட்டிவ் வேல்யூவேஷன், டெக்னிக்கல் அனலைஸ், இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன், ரேஷியோ அனலைஸ், இன்ட்ரின்சிக் வேல்யூ, 5 years பிரைஸ் ஹிஸ்டரி, மீடியன் பிஇ விசஸ் கரண்ட் பிஇ, ஏர்னிங் growth ரேட், இந்த 10 விஷயத்தையும் பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மார்க்கெட் கேப் 1,11,558 கோடி, ஃபேஸ் வேல்யூ ₹2, டிவிடெண்ட் yield 1.98%, 52 வீக் ஹை ₹419, 52 வீக் ஹையிலிருந்து 28% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 52 வீக் லோ 294, 52 வீக் லோல இருந்து 3% தான் அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஆனுவல் வொலாட்டிலிட்டி 56%, daily volatility 3.5%, earning yield 5%. Next, shareholding pattern பார்த்துருவோம். Promoter 43%, pledge எதுவும் கிடையாது. Foreign institutional investor 18%, domestic institutional investor 15% and public 24% holding வச்சிருக்காங்க. Next, top line growth பார்த்துருவோம். லாஸ்ட் இயர் அவங்க கொடுத்த சேல்ஸ் 4,39,695 கோடி. அதைவே ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது 1% அதிகம். லாஸ்ட் இயர் சேல்ஸை 2 years ஆவரேஜ் சேல்ஸோட கம்பேர் பண்ணும்போதும் 1% அதிகம். 3 years ஆவரேஜோட கம்பேர் பண்ணும்போது 8% அதிகம். அதுவே 5 years சேல்ஸ் ஆவரேஜோட கம்பேர் பண்ணும்போது 26% லாஸ்ட் இயர் அவங்க கொடுத்த சேல்ஸ் அதிகம். ஸோ டாப் லைன் growth நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பாட்டம் லைன் growth. லாஸ்ட் இயர் அவங்க கொடுத்த நெட் ப்ராஃபிட் 23,828 கோடி. அதே ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது 29% கம்மி. லாஸ்ட் 2 years ஆவரேஜோட கம்பேர் பண்ணும்போது 17% கம்மி. அண்ட் லாஸ்ட் 3 years ஆவரேஜோட கம்பேர் பண்ணும்போது 23% அதிகம். லாஸ்ட் 5 years ஆவரேஜோட கம்பேர் பண்ணும்போது 150% அதிகம். ஓவராலா பார்க்கும்போது பாட்டம் லைன் growth ஆல்சோ ஓகே. நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் பார்த்துருவோம். ஆப்ரேட்டிங் மார்ஜின் பொறுத்தளவுக்கு ஓவராலா 12% மேல வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் குவார்டர்லி எஸ்டிமேட் பார்த்துருவோம். நம்மளோட மினிமம் கால்குலேஷன் 2,350 கோடி. Q2ல அவங்க கொடுத்த ரிப்போர்ட் 3,760 கோடி லாஸ். ஆக்சுவலா ப்ராஃபிட் காட்டியிருப்பாங்க 76,248 கோடி. பேசஞ்சர் வெஹிக்கிள் அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள் ரெண்டையும் பிரிக்கும் போது வந்த அக்கௌண்டிங் ப்ராஃபிட்டை காட்டியிருக்காங்க. ஸோ நாம அந்த ஒன் டைம் ப்ராஃபிட்டை இங்க லெஸ் பண்றோம். 80,008 கோடியை ஒன் டைம் ப்ராஃபிட்டை நாம இங்க லெஸ் பண்றோம். லெஸ் பண்ணா கோர் பிசினஸ் இன்கம் மைனஸ் 3,760 கோடி தான் வருது Q2ல. Q3ல அவங்க கொடுத்த ரிப்போர்ட் மைனஸ் 3,483 கோடி லாஸ் காட்டியிருக்காங்க. ஒன் டைம் லாஸ் 1,597 கோடி. அதையே நாம ஆட் பேக் பண்றோம். ஸோ ஆக்சுவல் கோர் பிசினஸ் லாஸ் 1,886 தான் ஆக்சுவல் லாஸ். நம்ம குவார்டர்லி எஸ்டிமேட்டுக்கும் Q2 Q3யும் ஃபுல்ஃபில் பண்ணல. குவார்டர்லி எஸ்டிமேட் Q2 கம்பேர் பண்ணும்போது 238% லாஸ். குவார்டர்லி எஸ்டிமேட்டோட Q3 கம்பேர் பண்ணும்போது 179% லாஸ். Q2வும் Q3யும் கம்பேர் பண்ணும்போது 150% லாஸ் ரெக்கவர் ஆயிருக்கு. அதாவது வந்து மைனஸ் 3,761 கோடியிலிருந்து மைனஸ் 1,886 கோடின்னு 150% லாஸ் ரெடியூஸ் ஆயிருக்கு. ஓவராலா 3 ஃபேக்டர்ல லாஸ்ட் 1 ஃபேக்டர் தான் ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. மற்ற 2 ஃபேக்டர் மீட் அவுட் பண்ணல. நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் வேல்யூவேஷன். டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிளோட கம்பேர் பண்ண பஜாஜ் ஆட்டோ, ஹுண்டாய் மோட்டார்ஸ், மகேந்திரா அண்ட் மகேந்திரா அண்ட் மாருதி சுசுகி இந்த 4 கம்பெனி எடுத்திருக்கிறோம். மீடியன் பிஇ 23, டாடா மோட்டார்ஸ் 15. மீடியனை விட 8x கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் டு புக் மீடியன் 5, டாடா மோட்டார்ஸ் 1. மீடியனை விட 4x கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டெப்ட் டு ஈக்விட்டி மீடியன் 0.5, இவங்களது 0.6. மீடியனை விட 0.1 அதிகம். ஓவராலா பார்க்கும்போது இண்டஸ்ட்ரி மீடியனை விட கம்மியா தான் இருக்குது டெப்ட். நெக்ஸ்ட் எபிட்டா மார்ஜின் மீடியன் 18%, டாடா மோட்டார்ஸ் 15% வச்சிருக்காங்க. மீடியனை விட
3% EBITDA margin கம்மி. And net profit margin median 9, டாடா மோட்டார்ஸ் ஒன்லி 5% தான் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் காட்டுறாங்க. மீடியனை விட 4% கம்மி. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மீடியன் 22, இவங்க 21% வச்சிருக்காங்க. மீடியனை விட 1% கம்மி. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு மீடியன் 28, இவங்களும் 28 வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் ஈல்டு மீடியன் 2%, இவங்களும் 2% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் மீடியன் 15.4, இவங்க 12.8, மீடியனை விட 2.6 கம்மி. அண்ட் கரண்ட் ரேஷியோ மீடியன் 2.3, இவங்க 1.2, மீடியனை விட 1.2 கம்மியா இருக்கு. நெக்ஸ்ட் டெப்ட் டு அசெட் மீடியன் 50%, இவங்களது 69% வச்சிருக்காங்க. மீடியனை விட 19% டெப்ட் டு அசெட் அதிகம். அண்ட் ரிட்டர்ன் ஆன் அசெட் மீடியன் 11%, இவங்க 6% தான் வச்சிருக்காங்க. மீடியனோட 5% ரிட்டர்ன் ஆன் அசெட் கம்மி. அண்ட் பிரைஸ் டு சேல்ஸ் மீடியன் 2x, இவங்களுக்கு 0.25ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. மீடியனை விட 2x கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இபிஎஸ் growth மீடியன் 37%, இவங்களது இபிஎஸ் growth மைனஸ். நெக்ஸ்ட் ஏர்னிங் growth ரேட் மீடியன் 22, இவங்களது மைனஸ் ஏர்னிங் growth ரேட். நெக்ஸ்ட் டெக்னிக்கல் அனலைஸ் பார்த்துருவோம். 5 years வீக்லி சார்ட். லோ 162, ஆகஸ்ட் 2021 வந்த லோ. ஹை 712, ஜூலை 2024 வந்த ஹை. ஆஃப்டர் ஹை பிரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் லோயர் லோ பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கு. இதே லாஸ்ட் 1 year பார்த்துருவோம். லாஸ்ட் 1 year பொறுத்தளவுக்கு ஹை 449, ஜூன் 2025 வந்த ஹை. லோ 294, இப்ப ரீசெண்டா வந்த லோ. இப்ப ஸ்டாக் வந்து நியர்பை லோ கட்டத்தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன், லாஸ்ட் 5 years பிரைஸ் கம்பேரிசன். மகேந்திரா பிளஸ் 281%, பஜாஜ் ஆட்டோ பிளஸ் 140%, மாருதி பிளஸ் 85%, டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் பிளஸ் 64%, ஹுண்டாய் ஆக்சுவலா ஐபிஓ ஓப்பன் ஆனது அக்டோபர் 2000 இப்போ வரைக்கும் பார்க்கும்போது -7%. இதே லாஸ்ட் 1 year பார்த்துருவோம். லாஸ்ட் 1 year பொறுத்தளவுக்கு டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் -26%, ஹுண்டாய் பிளஸ் 2%, மாருதி பிளஸ் 8%, பஜாஜ் ஆட்டோ பிளஸ் 8%, அண்ட் மகேந்திரா பிளஸ் 14%. ஆட்டோ செக்டர்ல இருக்கிற எல்லா கம்பெனியும் பாசிட்டிவா இருக்கும்போது டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் மட்டும் மைனஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் ரேஷியோ அனலைஸ் பார்த்துருவோம். ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோல எபிட்டா மார்ஜின் 15%, இண்டஸ்ட்ரி மார்ஜின் 20, இவங்களது 15% தான் இருக்கு. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 5%, இண்டஸ்ட்ரி மார்ஜின் 15%, இவங்களது ஒன்லி 5. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இண்டஸ்ட்ரி மார்ஜின் 15, இவங்களது 20 இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இண்டஸ்ட்ரி மார்ஜின் 25, இவங்களது 28 வச்சிருக்காங்க. ஓவராலா பார்க்கும்போது எக்ஸ்பெக்ட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் மற்றதெல்லாம் ஓகே. நெக்ஸ்ட் ஃபினான்சியல் ஹெல்த் ரேஷியோஸ். ஃபினான்சியல் ஹெல்த் ரேஷியோ பொறுத்தளவுக்கு டெப்ட் டு ஈக்விட்டி 0.6, கரண்ட் ரேஷியோ 1.18, அண்ட் இண்டஸ் கவரிங் ரேஷியோ 8.6, டெப்ட் டு அசெட் 69%, ரிட்டர்ன் ஆன் அசெட் 6%. ஃபினான்சியல் ஹெல்த் ரேஷியோ பொறுத்தளவுக்கு 50-50 இருக்கு. நெக்ஸ்ட் வேல்யூவேஷன் ரேஷியோ. பிரைஸ் டு சேல்ஸ் 0.25x, 1x கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் டு புக் 0.96, இது 1x கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. அண்ட் என்டர்பிரைஸ் வேல்யூ டு எபிட்டா, இது 2xல ட்ரேட் ஆகுது. அண்ட் பிஜி ரேஷியோ -0.1, பிகி ரேஷியோ ஆல்சோ -0.1. ஓவராலா வேல்யூவேஷன் ரேஷியோ பொறுத்தளவுக்கு எக்ஸலண்டா இருக்கு. ரேஷியோ அனலைஸ்ல ரேங்கிங் பார்க்கும்போது அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 7 ஸ்கோர் வாங்கி இருக்கிறது குட் சைன். நெக்ஸ்ட் 5 years பிரைஸ் ஹிஸ்டரி பார்த்துருவோம். ஹை 703, லோ 168, அதனோட ஆவரேஜ் 436. இந்த ஆவரேஜ் பிரைஸுக்கும்
கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கும் கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் பிரைஸ் விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 30% கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் ஐவி அண்ட் ஐஎம்பி பார்த்துருவோம். இன்ட்ரென்சிக் வேல்யூ 154 ரூபா, இம்ப்ளைடு மார்க்கெட் பிரைஸ் 546 ரூபா. இது ரெண்டையும் கூட்டி ஆவரேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிது ஆவரேஜ் ஐவி 350 ரூபா. ஆவரேஜ் ஐவியிலிருந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி 9% கழிக்க நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பையிங் பிரைஸ் 319. பையிங் பிரைஸ்ல இருந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் கம்பேர் பண்ணும்போது பையிங் பிரைஸ் விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் -5% கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனால இங்க கேட்டகரைஸ் ஆனது அண்டர் வேல்யூன்னு கேட்டகரைஸ் ஆயிருக்கு. இதே ஆவரேஜ் ஐவிக்கும் 5 இயர்ஸ் ஆவரேஜ் பிரைஸ்க்கும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அட்ஜஸ்டட் ஐவி 393. அட்ஜஸ்டட் ஐவி கூட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் கம்பேர் பண்ணும்போது 23% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இபிஎஸ் growth பார்த்துருவோம். ஆவரேஜ் 5 இயர்ஸ் இபிஎஸ் 39.79, கரண்ட் இபிஎஸ் 15.47. கரண்ட் இபிஎஸ் ஆக்சுவலா நாம இங்க எடுத்திருக்கிறது ட்ரைலிங் 12 மந்தோட ஆக்சுவல் கோர் பிசினஸ் இன்கம் மட்டும் எடுத்திருக்கிறோம். ஒன் டைம் இன்கம் நாம எடுத்துக்கல. ஆவரேஜ் இபிஎஸ் விட கரண்ட் இபிஎஸ் 61% கம்மியா தான் இருக்கு. நெக்ஸ்ட் பிஇ growth பார்த்துருவோம். ஆவரேஜ் 5 இயர்ஸ் பிஇ 13.72, கரண்ட் பிஇ 14.85. ஆவரேஜ் பிஇ விட கரண்ட் பிஇ 8% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே கரண்ட் பிஇக்கும் இண்டஸ்ட்ரி பிஇக்கும் கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பிஇ விட கரண்ட் பிஇ 46% மைனஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஏர்னிங் growth ரேட் பார்த்துருவோம். இபிஎஸ் growth மைனஸ், இன்கம் growth 23%. ஸோ அதனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஏர்னிங் growth ரேட் -19%. ஏர்னிங் growth ரேட் இல்லைங்கிற மாதிரி காட்டுது. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல தெரிவிங்க, நான் ரிப்ளை பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ நண்பர்களே.